ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? காலையில் 5 மணி. ஆக்சுவலாக வீடியோ வந்து நல்லா ப்ரைட்டாக தெரியணும், நல்லா ப்ரைட்னஸ் வச்சுருக்கேன். இருட்டாக இருக்குது லைட்டாக. அதுக்கப்புறமா காலையில் 5 மணிக்கு வந்து கிளம்பிட்டோம் கடைக்கு. 2 பேக்கில் வந்து ஆக்சுவலாக கிரைண்டர் ரிப்பேராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் அதை எடுத்து வச்சுட்டு வீட்டிலையே அரைச்சிருந்தோம் மாவை. அரைச்சி எல்லாமே பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கடைக்கு வந்த அப்புறமா என்னென்ன சமைச்சிருந்தேன்னு பாருங்கள். இட்லி, அதுக்கப்புறம் பட்டாணி குழம்பு. இங்கே எல்லோரும் பட்டாணி குழம்பு கேட்குறாங்கன்னு நான் நேற்றே சொல்லியிருந்தேன். அதனால் சரி, பட்டாணி குழம்பு வந்து இங்கே ரேட்டு தனியாக கொடுத்து காசு வாங்குவாங்க. அது மாதிரி பட்டாணி குழம்பு கொஞ்சமாக செஞ்சுருந்தோம். ஆக்சுவலாக வந்து எல்லாமே எவ்வளோ வேணுமோ 50 இட்லிக்கு அவ்வளோதான் செஞ்சுருந்தோம். பட்டாணி குழம்பு இது. அதுக்கப்புறமா இது வந்து தேங்காய் சட்னி, தேங்காய் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மசால் வடை, அதுக்கப்புறமா சாம்பார். கொஞ்சம் நல்லா காயெல்லாம் போட்டு கொஞ்சம் கெட்டியாக சாம்பாரும் வச்சுருந்தேன். ஏன்னா இங்கே வந்து டால்மா நல்லா கெட்டியாக தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் கெட்டியாக வச்சா எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். ஆனால் எதுவுமே சேல்ஸ் ஆகலை. லைவ்லேயே சொல்லியிருந்தேன். இது எல்லாமே வீட்டுக்கு கொண்டு வந்தது. லைவ் பண்ணும்போதே காமிச்சிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே அம்மா எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இதில் கொஞ்சம் சாம்பார், அந்த கவரில் கொஞ்சம் சாம்பார், அதில் கொஞ்சம் பட்டாணி குழம்பு, அந்த மாதிரி நிறைய மீந்துருச்சு. சுத்தமாக வந்து சேல்ஸ் அந்தளவுக்கு ஆகலை. இட்லியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். வடை வந்து நானும் ஹஸ்பண்ட் கடையிலே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். வடை மட்டும்தான், எல்லோரும் வடையும் பட்டாணி குழம்பு மட்டும்தான் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து வெடிச்சிட்டு அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு, அம்மா வந்து சாப்பிடல, நல்லா சாப்பிடுமான்னு சொல்லிட்டு காலையில் வந்து கடையிலேருந்து வரும்போது இட்லி ஹஸ்பண்ட் கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்தார். அம்மா சாப்பிட்டாங்க கொஞ்சமாக. இப்போ வந்து 12 மணி 11 மணி கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. அதனால் வந்து சாப்பிட சொன்னதுனால சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க. நம்ம மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் இதே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சமாக சாதம் மட்டும் செய்யுமா, சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சாதம் மட்டும் செஞ்சுட்டு அதோடு கூட கொஞ்சமாக கீரை பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. கீரை வந்து இருந்தது, வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு வந்தேன். அம்மா கட் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளே நான் ஹஸ்பண்ட் பசங்க ஸ்கூலுக்கு வந்துட்டோம். இதுதான் சரஸ்வதி வித்யாலயா ஸ்கூல், ஒடிஷாவில். இங்கே வந்து அட்மிஷன் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டோம். ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்கூலில் ஃபீஸ் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் அட்மிஷன் வந்து 4000லேருந்து 6000க்குள்ளே இருக்குமா 5th ஸ்டாண்டர்டுக்கு. இப்போ வந்து 7000 சம்திங் போட்டிருக்காங்க. நான் வந்து அந்த ரிசிப்ட் கூட காட்டுறேன் பாருங்கள். அப்படி பார்த்தா வந்து இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் 7400 அந்த மாதிரி அட்மிஷனுக்கு போட்டிருக்காங்களாம். எல்லாம் வந்து மந்த்லி வந்து இவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி தனியாக அந்த காசையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு ஒரு 15லேருந்து 20க்குள்ளே வந்துடும். 2 பேருக்கும் வந்து ஒரு 1000 ரூபாய் தான் கம்மியாக வரும் சின்னவனுக்கு. சரின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு வரும்போது வழியில் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி அந்த ஜிம் பண்ணுற பொருட்கள்லாம் இருந்தது. பசங்க லைட்டாக விளையாடிட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டு வரும்போது இந்த வந்து கடையில் வந்து நம்ம என்னென்ன வேணும்னு சொல்லி எழுதி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு போர்டு வேணும்னு சொல்லிட்டு கடையில் வந்து கேட்டால் இவங்க வந்து ஒரு போர்டு காமிச்சாங்க. ஆனால் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னாங்க. 900 சம்திங்னு சொல்லிட்டாங்க. கம்மி பண்ணால் கூட ஒரு 600 அந்த மாதிரி கொடுப்பாங்க போல். அது அந்தளவுக்கு இப்போதைக்கு வேண்டாம், காசு வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து நம்ம இதை வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு பேப்பர் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். அது அப்புறமா நான் காட்டுறேன். இதை வீடியோவில் காமிக்கல. வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுனால அங்கே கிளம்பி வந்துட்டோம். இதை வேண்டான்னு சொல்லிட்டு இந்த கடையில் அந்த பேப்பரில் எழுதுறது இல்லையாமா. அதனால் பக்கத்தில் இன்னொரு கடை இருக்குது, அங்கே போய் கேட்டுட்டு அதை வாங்கிட்டு வந்தோம் வீட்டுக்கு. இந்த போர்டு வந்து வெளியே எடுத்து காட்டினாங்க. ஆக்சுவலாக ஒரு பக்கம் வந்து ஸ்கெட்ச் பேன்லேயும் இன்னொரு பக்கம் வந்து சாக் பீஸ்லேயும் எழுதுகிற மாதிரி இருந்தது. ஓகே தான், நல்ல ஒர்த்து தான். ஏன்னா அது வந்து பேப்பரில் வச்சு எழுதுனீங்கன்னா கிழிஞ்சு போயிடும், வேஸ்ட்டாக போயிடும், காற்றடிச்சா பறந்து ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடும். இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே பிடிச்சிருந்தது, ஹஸ்பண்டுக்கும் பிடிச்சிருந்தது. ஆனால் சரி வேண்டாம், காசு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்புறமா வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வச்சுட்டு வேண்டான்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துக்கலாம், அப்புறமா ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம், கடை ஓடட்டும், அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். ஆனால் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸ்கெட்ச் பென்னும் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் சாக் பீஸும் யூஸ் பண்ணலான்னும் போது அது நமக்கு 2 in 1 மாதிரி நல்லா இருந்திருக்கும். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்த அப்புறமா ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் வந்து இங்கே அந்த கடையில் போட்டிருந்தாங்க. நான் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் ஃப்ரிட்ஜு ஒன்று கடையில் வாங்கி வச்சுட்டு அதில் வந்து பாதாம் மில்க்கு அப்புறம் ஃப்ரூட் மிக்சர் இதெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம ஹோட்டல் பண்ணும்போதே பிளான் இருந்துச்சு. ஆனால் ஃப்ரிட்ஜு வந்து ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு இப்போ இருக்கிற பட்ஜெட்டுக்கு நமக்கு எல்லாமே ஜாஸ்தி தான். அதனால் நான் வந்து இஎம்ஐயில் அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பஜாஜில் போய் அப்ளை பண்ணேன்னு சொல்லி அதில் வந்து கிடைக்கல. பிளாக் ஆகிடுச்சான் கார்டு. அதனால் அமௌண்ட் கொடுத்து தான்
தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. பசங்களை வீட்டில் விட்டுட்டு அம்மா கடையில் இருக்காங்க, கூட்டிகிட்டு போயிடலான்னு வந்தோம். சிரிச்சாரு. பார்க்கலாம். इडली अच्छी इडली अच्छी बोलो इडली ayo kalau udah begini bukan ini lihat di iडली ayo sorry ibu tadi mana எல்லாரும் சரி. கூட நான் கழுவுறேன். வா கழுவுறேன். எப்போவுமே இப்படித்தான். நான் வந்து ஏதாவது செய்கிறேன்னு சொன்னாலுமே அவராக தான் வேணான்னு சொல்லுவாங்க. சரி நான் வந்து சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துவிட்டோம். வீட்டுக்கு வந்த அப்புறமா பசங்க வந்து டியூஷனுக்கு கிளம்புனோம். அம்மா வந்து தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னென்னே தெரியல, ஊர்லேருந்து வந்ததுலேருந்தே அடிக்கடி வந்து தலைவலிக்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது, சரியாக ஜீரணம் ஆகலைன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு சொன்னதுக்கு சரி இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு மெடிசன் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு பகவத்கீதையெல்லாம் படிச்சுட்டு ஹஸ்பண்ட் நானும் கிளம்புனோம். பசங்களை வந்து டியூஷனுக்கு அனுப்ப சொல்லிவிட்டு 2 பேரும் கிளம்புனோம். சரியான மழை வந்து ஃபுல்லாக எல்லா இடமும் தண்ணி. இங்கே பார்க் பண்ண கூட வண்டி வைக்க இடமே இல்லை. அவ்வளோ வந்து மார்க்கெட் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. மழைனால எல்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. அதோடு வந்து நார்மல் டைம்லேயே இங்கே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், வண்டி வைக்க இடமே இருக்காது. அதுவும் மழைன்னும் போது ரொம்ப வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது, அன்கம்ஃபர்டபுளாக. சரின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டார். நம்ம நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தேங்காய் வந்து இங்கே ஒருத்தவங்க வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோன்னு கேட்டதுக்கு ஒரு தேங்காய் 35 ரூபான்னு சொன்னாங்க. 30 ரூபான்னு சொல்லி கொடுங்கன்னு சொன்னதுக்கு அவங்க வந்து அந்த பக்கம் இருக்கிற தேங்காய் 30 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து இல்லை 30 ரூபா ஆகாது, இந்த பக்கம் இருக்கிறது தான் 30 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது 35 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி ஒரு வழியாக பேசி 4 தேங்காய் வந்து 120 ரூபா சொன்னாங்க. 120 ரூபாய்க்கு வந்து 4 தேங்காய்ன்றது கண்டிப்பாக வந்து தேங்காய் எல்லா பக்கமும் ரேட் அதிகமாக தான் இருக்குது. ஊர்லேயே வந்து எங்கள் ஊர்லேயுமே தேங்காய் 25 ரூபா. அது வந்து உரித்து கொடுத்தாங்கன்னா 25 ரூபா, உரிக்காமல் கொடுத்தா 20 ரூபா. இங்கே வந்து 30 ரூபான்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க வந்து 5 எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க 4 போதும் அப்படின்னு சொல்லிட்டு 4 எடுத்துகிட்டு 1 வந்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா காசு கொடுத்துட்டு சில்லறை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து வீட்டில் இருக்குது. ஏன்னா ஃபுட் வந்து சரியாக ஓடலை அப்படின்றதுனால இருக்கிற காய்கறிகளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சேல்ஸ் போயிட்டுருக்கு. எதுக்கு மொத்தமாக போட்டு நம்ம சமைச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு சமைச்சிட்ருக்கோம். அதோட மத்தியானத்துலேயும் சமைக்கிறதில்ல, நைட்லேயும் சமைக்கிறதில்ல. காலையில் செய்கிற ஃபுட்டே அப்படியே இருக்கிறனால 2-3 நாள் ஆச்சு. 3 நாளுமே ஃபுட்டு வந்து சமைக்க வேண்டிய இல்லைனால அந்த காய்கறியெல்லாம் அப்படியே இருந்துச்சு. ஆக்சுவலாக தக்காளி, அதுக்கப்புறம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் வாங்க வேண்டி இருந்தது. அதனால் வந்து தேங்காவும் வந்து காலி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னி வந்து செஞ்சிட்ருக்கறதுனால அதுக்கப்புறம் 500 ரூபா கொடுத்துட்டு அவங்க சில்லறை கொடுத்தாங்க. சில்லறை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி உள்ளுக்குள்ளே மார்க்கெட் உள்ளே போனோம். ஒரே மழை, எல்லா பக்கமும் தண்ணி ஃபுல்லாக இருந்தது. அப்படி இப்படின்னு சுற்றி கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் ஏற்கனவே காலையில் சமைச்ச ஃபுட் இருக்குது, அதை சாப்பிட போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.